உங்களுக்கு தெரியுமா, சில பல்லிகள் தங்கள் கண்களிலிருந்து 5 அடி தூரம் வரை ரத்தத்தை பீச்சி அடிக்க முடியும் என்பது. இன்று நாம் இயற்கையின் மிக வியக்கத்தக்க படைப்புகளில் ஒன்றான கொம்பு பல்லிகளைப் பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். இந்த விலங்குகளின் பெயரே சுவாரஸ்யமானது. ஃப்ரினோசோமா என்றால் தேரை உடல் என்று பொருள். ஆனால் இவை தேரைகள் அல்ல. இவை புஃபோனிடே குடும்பத்தைச் சேர்ந்த தனித்துவமான பல்லி இனங்கள். உலகளவில் 21 வகையான கொம்பு பல்லிகள் உள்ளன. அதில் 15 வகைகள் அமெரிக்காவைச் சேர்ந்தவை. இவை வறண்ட மற்றும் அரை வறண்ட பகுதிகளில் வாழ்கின்றன. அவற்றின் முதுகெலும்புகள் சிறப்பு வகை செதில்களாக மாறியுள்ளன. இது உடலிலிருந்து நீர் இழப்பை தடுக்கிறது. மேலும் அவற்றின் தலையில் உள்ள கொம்புகள் உண்மையான எலும்பு மையம் கொண்டவை. நிச்சயமாக முதலில் அவை தங்கள் சுற்றுச்சூழலுடன் ஒன்றிப்போகும் உருமறைப்பு நிறங்களைக் கொண்டுள்ளன. ஆபத்து நேரும்போது முற்றிலும் அசையாமல் இருந்து தங்களை மறைத்துக் கொள்கின்றன. அது வேலை செய்யவில்லை என்றால் கண்களிலிருந்து இரத்தத்தை பீச்சி அடிக்கின்றன. இந்த இரத்தம் கோயோட்டி மற்றும் பூனைகளுக்கு துர்நாற்றமாக இருக்கிறது. ஆனால் பறவைகள் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை. சமீபத்திய ஆராய்ச்சிகள் இந்த பாதுகாப்பு வேதிப்பொருட்கள் ஏற்கனவே இரத்த ஓட்டத்தில் இருப்பதாக காட்டுகின்றன. இவைகள் கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய அங்கமாக மாறிவிட்டன. டெக்சாஸ் கிறிஸ்டியன் பல்கலைக்கழகம் கொம்பு பல்லியை தனது சின்னமாக கொண்டுள்ளது. கலிபோர்னியாவின் கோலிங்கா நகரம் ஆண்டுதோறும் ஹாரண்ட் டோட் டெர்பி என்ற விழாவை நடத்துகிறது. காலநிலை மாற்றம் மற்றும் வாழ்விட இழப்பு போன்ற சவால்கள் இருந்தாலும் இந்த விலங்குகள் பல மில்லியன் ஆண்டுகளாக தப்பிப்பிழைத்துள்ளன. அவற்றின் தனித்துவமான பாதுகாப்பு முறைகளும் சூழலுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளும் திறனும் அவற்றின் உயிர் வாழ்வுக்கு உதவும். இயற்கை நமக்கு இன்னும் பல ஆச்சரியங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்த வீடியோவில் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.